அன்பார்ந்த பெரியவர்களே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நிதின் நபீன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முறையாக அவருடைய கட்சியிலே 37 மனுக்கள் பெறப்பட்டு யாரும் போட்டியிடாதால் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஜனநாயகமில்லாத ஒரு கட்சி, ஜனநாயகத்தில் யாருக்கும் வாய்ப்பில்லாமல் ஒருவரை மட்டும் நிறுத்தி அவரை தலைவராக அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதுதான் பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தத்தினுடைய வலிமை. அவர்கள் ஒரு மதத்திற்காகவும் ஒரு வகுப்பிற்காகவும் நலன்களை முன்னிறுத்தி போராடக்கூடியவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். சரி, அவருடைய சித்தாந்தம் அவர்களுக்கு அது முக்கியம் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தம் அனைவரையும் நேசிப்பது, அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்று சுதந்திரம் பெற்றதிலிருந்து 2014 வரை நாங்கள் பொருளாதாரம், சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மை ஆகிய மூன்று கொள்கைகளிலே நாங்கள் உறுதியாக இருந்து இந்தியாவை வளமுள்ள நாடாகத்தான் நாங்கள் விட்டு சென்றோம் பாரதிய ஜனதாவுக்கு. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மன்மோகன் சிங் ஆட்சியிலே விலைவாசிகள் மிகவும் குறைக்கப்பட்டிருந்தன. ஒரு கேஸ் சிலிண்டர் 300 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கு கிடைத்தது. இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய். அன்றைக்கு விற்ற அரிசியின் விலை வெறும் 20 ரூபாய் கிலோ, இன்றைக்கு 75 ரூபாய். ஒரு சமையல் எண்ணெய் பாக்கெட்டின் விலை அன்றைக்கு 35 ரூபாய், இன்றைக்கி 180 ரூபாய். இதே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல. இப்பொழுது அதைவிட ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், சில வரலாற்று மரபுகளையும் சில வரலாற்று விஷயங்களையும் அவர்கள் ஏதோ காங்கிரஸ் கட்சி தான் அதற்கு எதிராக நிற்பது என்பது போன்று ஒரு சித்தரிக்கும் சித்தாந்த போக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் சமீபத்திய ஒரு கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நிதின் நபீன் அவருடைய சொல்லிலேயும் அது எதிரொலிக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ராமர் பாலை இருப்புக்கும் சோம்நாத் கோயிலுக்கும் சோபிமான் போன்ற திருவிழாக்களுக்கும் திருப்பரங்குன்றம் புனிதமான மலையில் தீபம் ஏற்றுவதற்கும் எதிராக சில சக்திகள் இருப்பதாகவும் அவர்களை நாம் வளரவிடக்கூடாது, அந்த சக்திகளை இங்கு நாம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது போன்ற தோணியில் பேசியிருக்கிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் புரியாமல் பேசுகிறாரா, புரிந்து பேசுகிறாரா என்று தெரியவில்லை. புரியாமல் பேசினாலும் அவருக்கு விளக்கம் தர வேண்டியது நம்மை போன்ற அவர்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். அதாவது, நான் ஒரு காங்கிரஸ் கட்சியின் தொண்டன் என்ற அடிப்படையிலேயும் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். அதாவது, புனிதமான மகாதேவர் சோம்நாத் கோயிலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. அதே போல திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கும் எதிரானவர்கள் அல்ல. அறிவியல் பூர்வமாக ராமர் பாலம் இருப்பதாக சொன்னால் இருந்தால் எங்களுக்கு ராமர் மேல் நம்பிக்கை உண்டு, அதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. அதே போல் ராமர் கோயிலிலும் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ராமரின் மேல் எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. பல விழாக்களிலே அனைத்து இந்துக்கள் ஒன்றுபட்டு அனைத்து சாதியினரும் ஒன்றாக ஒற்றுமையாக விழாக்களை கொண்டாடுவதிலே எங்களுக்கு எந்த விதமான வெறுப்பும் இல்லை. எங்கே எங்களுக்கு முரண்படுகிறது என்றால், தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள் விடமாட்டோம் என்று சொல்வதும், விழாக்களிலே தாழ்த்தப்பட்டவர்கள் தள்ளி நிற்க வேண்டும் என்று சொல்லுவதும், அதே போல ராமரை நேசிக்கின்ற, ராமரை வழிபடுகின்ற எங்கள் மக்கள்
ராமருக்கு எதிராக ஒருபோதும் நின்றதில்லை. ஆனால் நீங்கள் ராமரை நேசிக்கிற மக்களை பல விதங்களிலும் நீங்கள் மரபு வழியாக இவர்கள் இங்கே தான் நிற்க வேண்டும், அவர்கள் அங்கே தான் இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதிக்கின்றீர்களே, அந்த கட்டுப்பாடுகளுக்குத்தான் நாங்கள் எதிராக நிற்கிறோம். இந்து மதத்தினுடைய வர்ணாசிரம கோட்பாடுகளின்படி ஒருவன் படிக்கக்கூடாது, ஒருவன் முன்னேறக்கூடாது, அவன் செய்கிற தொழிலை செய்து கொண்டு மற்றவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த தீய கோட்பாடுகளைத்தான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகும் ஒழிய எங்களுக்கு ராமரின் மேல் மிக்க மதிப்புண்டு, சோம்நாத் மகாதேவரின் மீது மிக்க மதிப்புண்டு. வரலாற்றிலே பல தவறுகள் நடந்திருக்கலாம், தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல. அதை சரி செய்ததே காங்கிரஸ் கட்சி தான். மதிப்புமிக்க வல்லபாய் பட்டேல் அவர்கள் உள்துறையாக மந்திரி இருந்தபோது தான் சோம்நாத் கோயிலை மறுநிர்மாணம் செய்தார். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர்கள் தான் அந்த சோம்நாத் கோயிலை மறுநிர்மாணம் செய்து இன்றைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய அளவிலே அதை போற்றுதலுக்குரிய ஒரு பகுதியாக மாற்றினார்கள். இன்றைக்கு வந்துவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் என்று சொல்வதும் மார்த்தட்டிக் கொள்வதும் எந்த விதத்தில் நியாயம் என்று தான் உங்களை நான் கேட்கிறேன். ஆகவே முதலில் நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிற ஒரு அருவருப்பான ஜாதிய தீண்டாமை மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிவிட்டு அனைவரும் ஒன்று என்ற ஒரு உத்தேச கோட்பாட்டுக்குள் வாருங்கள். அப்படி வந்தால் உங்களையும் நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் அனைத்து மதங்களும் இங்கே செழிப்பாக இருக்க வேண்டும். இந்து மதமும் அதோடு செழிப்பாக இருக்க வேண்டும். இறைவன் ஒன்றுதான். மதங்கள் என்பது ஒரு ஆறு என்றால் அந்த ஆறிலே பல கிளை நதிகள் பிரிந்து போவது போல இறைவனிலிருந்து பிரிந்து போன பல அவதார கோட்பாடுகள் தான் என்று நாங்கள் நம்புபவர்கள். ஆகவே மேலோட்டமாக ஒரு வெறுப்பை விதைப்பது போல பேசுவது உங்கள் சித்தாந்தத்தினுடைய மரபு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நான் சொன்ன விஷயங்களை புரிந்து கொண்டு மக்களுக்கு நன்மை செய்தால் இறைவன் உங்களையும் வாழ்த்துவார், மேலிருந்து அனைவரையும் வாழ்த்துவார் என்று சொல்லி இந்த கருத்துக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.